இருக்காரு. உடனே மோகனா சொல்றாங்க, எல்லாம் நம்ம சேதுகிட்ட எடுத்து சொன்னா அவனே புரிஞ்சுப்பாங்க, நீங்க சேதுகிட்ட கொஞ்சம் பேசுங்க அப்படின்னு மோகனாவும் வந்து ராஜாங்கத்துக்கிட்ட சொல்லவும், சரி மோகனா நான் சமைய பார்த்து அவகிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம்மா படுத்து தூங்கிடுறாரு. அவரோட கனவுல அவரோட முதல் மனைவி மீனாட்சி வர்றாங்க. இங்க நம்ம பிள்ளையோட வாழ்க்கை இப்படி இருக்கே, நம்ம பிள்ளைக்கு இப்போ ஒரு வாரிசு வேற பிறக்க போகுது. அது மட்டும் இல்லாம நானே இந்த வீட்டுக்கு திரும்பவும் மகளா வந்து பிறக்க போறேங்க. இப்போ நம்ம வீட்டுக்கு வாரிசு வர நேரம் பார்த்து இப்படி தன்னோட அம்மா அப்பா பிரிஞ்சிருந்தா அந்த குழந்தை எவ்வளவு கஷ்டப்படும். அதுவும் அந்த தமிழ்ச்செல்வி வெளியே கிடந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. நம்ம வீட்டுக்கு ஒரு வாரிசு இல்லைங்க, 2 வாரிசு வரப்போகுது. தமிழ்ச்செல்வி வயிற்றுல வளருது 2 வாரிசு. இப்படி 2 வாரிசு சுமந்துகிட்டு இருக்க நம்ம வீட்டு பிள்ளைய ஏங்க நம்ம வெளியே தவிக்க விடணும்? அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுங்க. நம்ம குடும்பம் அடுத்தடுத்து இப்படி முன்னேறதுக்கு காரணம் அந்த பொண்ணு தாங்க. நம்ம பிள்ளையோட வாழ்க்கைய நீங்க தாங்க ஒரு வழிக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லவும் திடுதிப்புன்னு வந்து அப்படியே ராஜாங்க வந்து கனவுல இருந்து எந்திரிச்சு உட்கார்ந்துருக்காரு. என்ன இப்படி வந்து சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க மனசு சங்கட்டமா இருக்காரு. அப்புறம் பார்த்தா விடிஞ்சிருது. ராஜாங்க ஒரு மாதிரியாவே இருக்காரு. ஐயா ராசாங்கம், என்னையா ஒரு மாதிரியா இருக்க அப்படின்னு கேட்கவும், அது ஒன்றும் இல்லம்மா, இந்த மாதிரி மீனாட்சி என் கனவுல வந்தா நம்ம வீட்டுக்கு 2 வாரிசு வரப்போகுதுன்னு சொன்னா, தமிழ்ச்செல்வி 2 குழந்தைய சுமந்துகிட்டு இருக்கிறதா சொன்னாமா அப்படின்னு சொல்லும் போது இதை கேட்டதுமே அப்பத்தாவுக்கு அதிர்ச்சி ஆயிருது. என்னையா ராசாங்கம் சொல்ற அப்படின்னு கேக்குறாங்க. ஆமாமா, தமிழ்ச்செல்விய 2 வாரிசு சுமந்துகிட்டு இருக்கிறதாகவும் அவளை திரும்பவும் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வர சொன்னாமா அப்படின்னு ராஜாங்கம் சொல்லவும் அப்பத்தா வந்து உண்மையை உடைச்சிடுறாங்க. ஆமாயா ராசாங்கம், தமிழ்ச்செல்வி வயிற்றுல வளருது 2 புள்ளதான். ஆனா இந்த விஷயம் சேதுவுக்கு தெரியக்கூடாதியா, அந்த குழந்தைங்களை வச்சுதான் 2 பேரையும் ஒண்ணு சேர்க்கணுயா அப்படின்னு அப்பத்தா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னம்மா சொல்ற, இந்த விஷயம் உனக்கு முன்னாடியே தெரியுமா அப்படின்னு கேக்குறாரு. ஆமையா, எனக்கு தெரியும். சேது பையன் ரொம்ப புடிவாதமா இருக்கா. அவனையும் தமிழ்ச்செல்வியும் சேர்த்து வைக்கணும்னா இந்த குழந்தைங்க இருந்தாதான் முடியும். ஆனா இந்த விஷயம் 2 பேத்துக்கும் தெரிய வேணாயா அப்படின்னு ராஜாங்கத்துக்கிட்ட அப்பத்தா வந்து சத்தியம் வாங்கிடுறாங்க. சரிம்மா, நான் சொல்ல மாட்டேன். ஆனா நம்ம மீனாட்சி என் கனவுல வந்து தமிழ்ச்செல்வி வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வர சொன்னாலே அப்படின்னு சொல்லும் போது, நல்ல விஷயந்தாயா, நீ அவ வயிற்றுல வளர்ற குழந்தைய காரணமா வச்சு அவளை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்துரு அப்படின்னு அப்பத்தாவ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தா எல்லாரும் வந்துடுறாங்க. சேது வரவும், ஐயா சேது, நான் உனக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுயா அப்படின்னு சொல்றாங்க. என்னப்பா அப்படின்னு கேட்கும்போது, உன் அம்மா கனவுல வந்து தமிழ்ச்செல்வி வயிற்றுல நான் மகளா வந்து உருவாகியிருக்கேன், இந்த வீட்டுக்கு வாரிசா வந்து பிறக்க போறேன். அப்படிப்பட்ட தமிழ்ச்செல்வி நீங்க ஏன் வெளியே வந்து கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க? திரும்பவும் அவளை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வாங்க அப்படின்னு உன் அம்மா கனவுல வந்து சொன்னாயா அப்படின்னு சொன்னதும் அப்படியே சேது கண்ணெல்லாம் கலங்கி நிக்கிறாரு. இங்கிட்டு சாவித்திரி வந்து, என்னடி இது அப்படின்னு சொல்லிட்டு திருட்டுன்னு முடிச்சுக்கிட்டு இருக்கு. அண்ணே, அதுக்கு என்னண்ணே பண்ண போற இப்போ? தமிழ்ச்செல்விய வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வர போறியா அப்படின்னு சாவித்திரி கேக்குது. நீ சும்மா இருக்கியா கொஞ்ச நேரம் அப்படின்னு ராஜாங்க சத்தம் போடுறாரு. அப்புறம் ராஜாங்க சொல்றாரு, ஐயா சேது, நான் ஒரு முக்கியமான முடிவெடுத்திருக்கேன். தமிழ்ச்செல்விய திரும்பவும் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரலான்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற அப்படின்னு ராஜாங்க கேக்குறாரு. சேது வந்து, சரிப்பா, அம்மாவே சொல்லிட்டாங்க, இதுக்கு மேல நான் பேசுறதுக்கு என்னப்பா இருக்கு, நம்ம தாராளமா தமிழ்ச்செல்வியை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்துடலாம்ப்பா அப்படின்னு சொல்லும் போது இதை கேட்டுட்டு சாவித்திரி வந்து, அண்ணே என்ன பண்ற, அவ நம்ம குடும்பத்துக்கு எப்படி பெரிய துரோகத்தை பண்ணியிருக்கா, அவளை போய் நீ வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரலான்னு சொல்ற அப்படின்னு சாவித்திரி கத்துது. உடனே அப்பத்தா வந்து, ஓ வாயை முடிக்கிட்டு போடி அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சத்தம் போட்டு விட்டுறாங்க. அப்புறம் பார்த்தா இங்க ராஜாங்கம் வந்து தமிழை பாக்குறதுக்காக போறாரு. தமிழ் வந்து வீல் சேர்ல உட்கார்ந்துருக்காங்க. தமிழ்ச்செல்வி அப்படின்னு கூப்பிடும்போது, என்ன மாமா சொல்லுங்க மாமா அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி நீ வயிற்றுல குழந்தைய வச்சுக்கிட்டு வெளியெல்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க வேணாமா, நீ திரும்பவும் வீட்டுக்குள்ள வந்துரு அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது. ஓகே விவோஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.